கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ற பகுதியில் 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி இருப்புகள் 1 வருஷம் இருக்கலாம், 2 மாதங்கள் கூட இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இன்னொன்று வந்து 9 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். என்ன வருதோ அதை கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திரமகாதசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகுதசை. 12 + 18 30. ஒரு சில பேருக்கு வந்து 34 வயசு வரைக்கும் கூட இந்த ராகுதசை வரலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசு வரைக்கும் வரும். என்னோட கணக்குப்படி உங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் முன்ன பின்ன வரலாம். அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இப்போ ராகு தசை வருது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். எப்படி அப்படின்னாக்கா, ராசிக்கு 7 வந்து சனி பகவான் இருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இன்னொன்று குருவுடைய நகர்வுகள். அது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த குருவுடைய நகர்வு இந்த கன்னிராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறது சிறப்பு. இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இது தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ராகு கேதுவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில், இவர் சூரியனோட வீட்டில். சனியோட வீட்டில் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் கூட இப்போ பயிற்சி ஆனால் 5ஆம் இடத்துக்கு வருவார் இல்லையா, அதுவும் சனியோட வீடு தான். கேது பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் கூட 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது சந்திரனோட வீடு. இப்படி தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இது வந்து பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்களே கொடுத்துரும். இது தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 2023 வந்த பிறகு நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு. தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு நிறைய மதிமயங்கி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு ரீதியாக கொஞ்சம் தோய்வுகளை கொடுத்துருக்கு. இது எப்படி நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா அம்மாவுடைய ஆதரவில் இருக்கிறவங்க அந்த அரவணைப்பில் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து அவங்களுக்கு பயந்துட்டு எல்லாமே ஒரு விதத்தில் கண்ட்ரோலாக இருப்பீங்க இல்லையா. அதனால் இந்த தசைங்கிறது உங்களுக்கு பெருசாக கெடுபலங்களை பண்ணாது. ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த தசைகள் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த ஸ்கூல்லலாம் கெட்ட பேர் வாங்க வைக்கிறது, இன்னொன்று காலேஜில் கெட்ட பேர் வாங்குறது, அப்பா அம்மாவுக்கு சொல் பேச்சு கேட்காம ஆப்போசிட்டாக போகிறது, இது எல்லாமே ரொம்ப அவயோக தசைகள் தான். அது எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் முயற்சி பண்ணி 1 மார்க் 2 மார்க்கில் போகும். அதுக்கு ரொம்ப குடும்பமே சேர்ந்து கவலைப்படும். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஆனால் வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கல, அதை ஜெயிக்க முடியல, பாஸ் பண்ண முடியல. எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு ரொம்ப வேலைக்காக எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நீட்டுக்காக போயிட்டு தோத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப மனக்கவலையை கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக தசைகள் இல்லை. அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். மற்றபடி இந்த சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கலாம். அதாவது வந்து ஸ்லோ பண்ணி விடலாமே தவிர பெருசாக கெட்டது கிடையாது. 20 வயசுக்கு மேலே இப்போ ராகு தசையில் இருக்கிறீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஒரு சில பேருக்கு வந்து முயற்சி பண்ணியிருந்தா, இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்ப 24லேருந்தே தடையாக இருந்துச்சுன்னா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் இந்த ஆண்டு. ஏன்னா சனியுடைய நகர்வுகள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது நல்ல பலன்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு யோகாதிபதியோட நட்சத்திரம், இன்னொன்று வந்து ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசியாதிபதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பெருசாக கெடுபலன்கள் இருக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால், அப்படி இல்லை புதன் பாதிக்கப்பட்டிருந்தால், சனி பார்வையில் இருந்தால், புதன் வக்கரமாக இருந்தால், சனி வக்கரமாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த டைமுங்கிறது. அது கூட சனி பார்வையில் இருந்தால் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோலாம் கெடுபலன்கள் கிடையாது. வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளை பார்க்கலாம். திடீர் வேலை வாய்ப்புகள், வேலை மாற்றங்கள் அது மாதிரி கொடுத்துரும். திடீர்னு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அது மாதிரி வேலைலாம் கிடச்சி ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குறது, அதெல்லாம் வந்து இந்த ராகு தசையில் நடக்கும். ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யோகா கிரகமாக இருந்தால் யோக பலன்கள், அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். அதனால் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த டைம். ஏன்னா ராகு தசை வந்து சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இன்னொன்று செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் நிறைய கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருக்கு இந்த கன்னிராசிக்கு.
அதுலேயும் இளம் வயது காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குருடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள். ஏன்னா கொஞ்சம் தடையை கொடுக்கும், 7ஆம் இடத்துல சனி இல்லையா, அதனோட பார்வை நேரடி பார்வை இங்கே வர்றதுனால சுப விசேஷம் கொஞ்சம் தடைப்படலாம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் சிறப்பான கிரகமாக இருந்துச்சுன்னா, ஒரு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருந்துச்சுன்னா இப்போ திருமணம் கூடி வரும். கூடி வரலனா கூட கஷ்டப்படாதீங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. லேட் ஆனாலும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையாக வச்சுங்க. கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு லேட்டாக நடந்து நல்லா இருக்குது, சீக்கிரம் நடந்து பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே அதுமாரி சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பை பொறுத்து தான், ராகு தசை இருக்கிற இடத்த பொறுத்து தான். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் இருப்பீங்க இல்லையா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களை நம்ப முடியாது. சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வையில் மாட்டும்போது திருமண வாழ்க்கை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். திருமணம் பண்ணியே ஆகணும், வயசாகுது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நிறைய ஜாதகங்களை பார்த்து நல்ல ஒரு ஜாதக அமைப்பை பார்த்து திருமணம் பண்ணுங்கள். அதுமாரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா எதிர்க்கு அஷ்டம சனி இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு விஷயங்கள் தான். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. என்னோட கணக்குப்படி நான் குரு தசை எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 34லேருந்து 50 வயசு வரைக்கும் குரு தசை வரும். சென்ட்ரு பகுதியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், 5 வருஷம்னாக்கா நான் 30 to 46 எடுத்திருக்கு இல்லையா, அது மாதிரி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 26 வயசுலேயே குரு தசை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும், 42 வயசு வரைக்கும். குரு தசை உங்களுக்கு எப்படி இருக்கும், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நன்மை செய்யக்கூடிய தசை கிடையாது. ஆனால் கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துல வரார், அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். இப்போ கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துக்கு உச்சமாக வர்றது சிறப்பு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வராரு, ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்ய போகிறார். உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் மாறும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 9ஆம் பார்வையாக நட்புகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் விலகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இன்னொன்று நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். இன்னொன்று வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்களை கொடுக்கலாம் இந்த வருஷத்தில். அதாவது வேலை மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரொம்ப நாளாக, அதாவது 2023 நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வரீங்க. ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருப்பார். அவங்களுக்கெல்லாம் 24லேருந்தே வேலை பிரச்சனை வந்திருக்கு. அந்த வேலை பிரச்சனைகள் இப்போ மாறும். இப்போ உடனே வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சிட்ருக்கோம், வேலை கிடைச்சாலும் அது கொஞ்சம் அந்த நெருக்கடிகள்லாம் இருக்குது இல்லையா, அது மாறும். புதிய இடம், புது வேலை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில். குரு தசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இவர் இருக்கக்கூடிய இடம் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு சிறப்பு. ஒரு சில பேருக்கு வக்ரமாக இருக்கும். அந்த வக்ரம் அப்படின்னு கூட 10 வருஷம் நல்லது பண்ணியிருக்கும், பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் கெடுதல் பண்ணியிருக்கும். இது மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருந்தா கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இந்த டைமில். 7ஆம் இடத்துல சனி தசை நல்லா இருந்தால் மட்டுமே 6ஆம் இடத்துல சனி வரும்போது 6, 7, 8 நல்ல பலன்களை கொடுத்துரும் சனி. இப்போ தசை சரியில்லைனாக்கா 6ஆம் இடத்துல வரும்போதே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கு, கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எதுவுமே முயற்சி பண்ணுங்கள். இந்த குருதசையை நம்பி தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதோ, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இல்லை அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது, இல்லை அடுத்தவங்க பேச்சு கேட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். யாரையும் நம்பி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அடுத்தவங்களை வச்சு தான் கொஞ்சம் கேம் ஆடும் இந்த குருதசை அப்படிங்கிறது. ஏதோ ஒரு வகையில் போயிட்டு லாக் ஆகுறது, மணி லாக் ஆகுறது, கொடுத்த பணம் வராமல் போகிறது, இது மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி மகாதசை. இந்த அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 50 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். நான் 46 to 65 சொல்லியிருக்கேன் என்னோட கணக்குப்படி. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 61 வயசு வரைக்கும் வரும். இப்போ இந்த சனி தசை வருது. கன்னி ராசிக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை தான் நிறைய பிரச்சனையே. ஏன்னா ராசிக்கு 5 குடைவன் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இதில் எப்படி பார்த்தாலும் இந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால கடன் இருக்கும். ஒரு சில பேருக்கு சனி தசை ஆரம்பிச்சிலேருந்தே கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்திருக்கு. 7.5 சனியெல்லாம் அந்த குரு தசையோட பின்னாடி அந்த 6 வருஷம்லாம் கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கலாம். இந்த 7.5 சனி முடிஞ்ச உடனே சனி தசை ஆரம்பிச்சது இல்லையா, அதிலிருந்து சனி சுய ஜாதகத்தில், அதாவது நீச வக்கரம், உச்ச வக்கரம், அது மாதிரி இல்லை நீசமாக இருக்கிறது, அது மாதிரி
இல்லை ராகு கேதுவோட சேர்ந்துருக்கிறது, இது மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா யோகாதிபதி இல்லையா, இவர் வந்து அந்த கிரகம் பாதிக்கக்கூடாது. அந்த கிரகம் பாதிச்சிருந்தா, அதாவது மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் அந்த தசை ஆரம்பிச்சிலேருந்தே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல சுபத்துவமாக இருந்தார்னா முதல் 10 வருஷம் நல்லது கொடுத்துட்டு பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது கெடுபலங்களை கொடுக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2023 அந்த சனி தசைங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். 23னா 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு தசை சரியாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவான். தசை சரியில்லைன்னா 6ஆம் இடத்துலையே கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவார் வேலையை. அவங்க ஆரம்பிக்கிறது தான். இப்போ 7ஆம் இடத்துல வராரு, கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல இருக்காரு. 1.5 வருஷம் 2 வருஷமா இல்லை ஒரு 3-4 வருஷமா 2023 வச்சிங்களா, ஒரு 3 வருஷமா கடன் மேலே கடன் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருக்கலாம் இந்த சனி தசை அப்படிங்கிறது. அது மாதிரி இருக்கிறவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பார்த்து உஷாராக தொழில் பண்ணுங்கள். இல்லைனா சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அஷ்டம சனி முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் அப்படின்னாக்கா அதில் இருந்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டம சனி மட்டும் இல்லை, இந்த சனி தசை முடிகிற வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது, நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காது உங்கள் சுய ஜாதகத்தில். இருந்தாலும் சனி தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, தொழில் எதுவுமே கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 10 கூடைய தசை. இது நல்ல ஒரு அமைப்புள்ள தசை அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இதில் பொருளாதார ரீதியாக ஓகே தான். ஆனால் அந்த ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்துச்சுனாக்கா கேந்திராதிபதிய தோஷத்தை கொடுக்கும். அதாவது 10ல் இருந்தாலே அப்படி தான். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா புத பகவான் வக்கரமாக இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வக்கரமாக இருந்துச்சுனாக்கா உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது, அதாவது 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து, அதாவது சித்திரை மாதம் தமிழ் மாதத்துலேருந்து 2027 பங்குனி மாதம் வரைக்கும், ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த 12 மாதங்களும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.